எங்க ஹீரோவும் ஹீரோயின் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவளுக்கு எங்கெல்லாம் போகணும்னு தோணுதோ அங்கெல்லாம் அவளை கூட்டின்னு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாமே வாங்கி கொடுத்திருப்பான். இதனால அவனோட கடன் தான் அதிகமாக இருக்கும். இப்ப இந்த விஷயத்தை அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லோன் மட்டும் சாங்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த கடன் எல்லாம் ஒழிச்சிருவேன், எப்படியாச்சும் அதை கண்டினியூ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அவளுமே கால் பண்றா, எங்க வீட்டுல யாருமே இல்ல, வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டு. இப்ப இவனுமே இதுதான் கிடைச்ச சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே போறான். இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் அம்மா இல்லாதப்போ உன்னை கூப்பிட்டது என்ன தப்பா மட்டும் நினைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அதெல்லாம் எதனா நினைப்பேனா அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்னா இருக்கலாம் மாதிரி ட்ரை பண்ண அந்த நேரம் ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ஐட்டமும் எழுது. அதை பார்த்ததும் எவ்வளவு தைரியம் தான் இதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்ப, இப்படி ஒரு எண்ணம் வச்சிருந்தா நீ இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி விட்டுறா. இப்ப மறுநாள் அவன் ஆபீஸ்மே வர சொல்லிருப்பா. எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா நீங்க வர சொல்ற அப்படின்னு சொல்லி அவனுமே கேட்டா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன உனக்கு பைத்தியம் ஆயிடுச்சா, இதுக்குள்ள எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னோட அம்மாக்கு நீ வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, நீ விட்டுட்டு போன ஐட்டம் அவங்களும் பாத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா நமக்குள்ளதான் எதுவுமே நடக்கலையே, எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குது. இல்ல நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் அவனும், இல்ல நான் விஷம் குடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்ல, இப்ப இவனுமே வர வழி இல்லாம அவளை கூட்டிக்கிட்டு ஊட்டிக்குமே போயிருப்பா. இப்ப அவளும் அவன்கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு சாரி வாங்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிக்கிட்டு 1,00,000 சாரியுமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாலியுமே வாங்கிருப்பா. இப்ப இதனால இவனுக்கு மேற்கொண்டு கடன் 2,00,000 அதிகமா இருக்கும். இப்ப ஒரு ஹோட்டலுக்குமே போயிடுறாங்க. அந்த நேரம் அவங்க வீட்ல இருந்து காலுமே பண்றாங்க. இப்ப அவங்க தங்கச்சியுமே போன் பண்ணி அம்மாவையும் அப்பாவையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க, எங்க இருக்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இப்ப அவனுமே ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா எதுக்காக என்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு போறீங்க, நான் தானே இந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன், என்கிட்ட விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா யாரை கூட்டிட்டு வந்து நாங்க விசாரிக்க முடியும், உங்க அப்பா அம்மாவை தான் கூட்டிட்டு வந்து விசாரிக்க முடியும், எதுக்காக இந்த பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு சொல்லி கேட்டா, நானா தான் போனேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்றா. அந்த நேரம் அவங்க அம்மாவுமே வந்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என் பொண்ணை கூட்டிட்டு போயிருப்ப, எதுக்குமே வக்கலாத நீ, உனக்கு என் பொண்ணு கேக்குதா, பணக்காரன் விட்டு பொண்ணா பார்த்து உங்க அப்பா உன்னை கரெக்ட் பண்ண சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அந்த நேரம் அவங்க அப்பாவுமே என்னோட பையனுக்கு என்ன குறைச்சல், அவன் நல்லா படிச்சிருக்கான், 40,000 சம்பளம் வாங்குறான், அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, 40,000 சம்பளம் வாங்குறவும் பையன் தான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு அப்பதான் தெரிய வருது இவன் கடன்ல இருக்கிறது. அந்த நேரம் அந்த பொண்ணை குடிமை அவங்க அம்மாவுமே பேசிட்டு அந்த பொண்ணுமே இப்ப நான் எங்க அம்மா கூடயே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறா.